அன்பே, எனதன்பே, இனிய அருளாசீர் சாயுஜ்ய முக்தி. இதனை நீ இங்கு வாழும்போதே இந்த யோகத்தின் மூலமாக பெற்று விடுவாய். அதை பற்றி உனக்கு நான் விளக்கட்டுமா? எனது அனுபவம் அது அது உனது அனுபவமாகவும் மாறட்டும். மண்ணும் நீ, விண்ணும் நீ, மறிகடல்கள் ஏழும் நீ, எண்ணும் நீ, எழுத்தும் நீ, இசைந்த பண் எழுத்தும் நீ, என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே சிவவாக்கியார் கூறுகிறார். அன்பே, நீதான் இந்த விண், நீதான் இந்த மண், நீ நீர் நெருப்பு காற்று எனும் பஞ்சபூதங்கள், அது நீதான். ஆன்மாவான நீதான். நீதான் சந்திரன், சூரியன், நட்சத்திர கோலங்கள், அண்ட சராசரங்கள். ஏனென்றால் நீயே இறைவன். நீ இவற்றை உன்னிலிருந்து படைக்கவில்லை. அப்படி நீ உன்னிலிருந்து இவற்றை படைத்திருந்திருந்தால் இவை வேறு நீ வேறு என இரண்டுபட்டு நின்றிருப்பாய். அன்பே, இது துவைத நிலையாகும். இவைகள் உனக்கு அந்நியமாகிவிடும். இவைகள் உன்னை ஆளுமை செய்து கொண்டிருக்கும். இவைகளை நீ வேறு நான் வேறு என்ன ஆரம்பித்து விடுவாய். இப்படி நீ இப்போதும் தான் வேறு இறைவன் வேறு, நான் எப்படி இறைவனாக இருக்க முடியும் என கேள்வி கேட்கிறாய், இல்லையா? உன்னை நீ ஆன்மா, நீ கடவுள் என்பதை நம்ப மறுக்கிறாய். காரணம், இந்த மாயை என்னும் மயக்கம். அன்பே, இந்த மாயை எனும் மயக்கம் உன்னை கல்பகாலங்களாக தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த மாயை நீங்கி நீ நீயாக மலர்ந்து உன்னையே நீ அனைத்துமாய் காண்பதே நான் உனக்கு தந்த இந்த யோகமும் ஞானமும். நீ இந்த மாயா மயக்கத்தை விட்டு விலகுகையில்தான் நீயே விண்ணாக, நீயே மண்ணாக, நீயே அண்ட சராசரமாய் இருப்பதையும் இவைகளுக்கு சாட்சியாய் நின்று காண்பவனாயும் இவற்றிலிருந்து வேறுபட்டு நிற்பவனாயும் இருப்பதை காண்பாய். அன்பே, யோகத்தால் உன்னை நீ அறிந்த பிறகு அந்த சூரியனும் சந்திரனும் வேறில்லை. அது நீயே நீயாக வடிவு கொண்டிருக்கிறாய் என்பதை எள்ளத் தெளிவாக காண்பாய். அதே சமயம் நீ தனித்த நிலையிலும் நீ நீயாக நின்று காண்பாய். ஆமன்பே, அண்ட சராசரமும் நீயாக எண்ணற்ற வடிவாயும் அதே சமயம் இவைகளை நீ தனித்து நின்றும் காண்பாய். இப்போது நீ சூரியன், ஆனால் நீ எதையும் எரிப்பதில்லை. நீ சந்திரன், உனது குளிர்மை யாவையும் சாந்தப்படுத்துகிறது. ஆனாலும் நீ தனித்து நின்று இவைகளை, இந்த அண்டா சராசரம் யாவையும் நீயே நீயாக இருப்பதைக் கண்டு, உனது பேரழகில் இவை திகழ்வதைக் கண்டு, அந்த பேரழகின் சுய மகிமையில் நீயே நீயாகவும் இருந்து மகிழ்வாய். ஆம் அன்பே, உனது பேரழகின் ஆனந்தம் என்பது குறைவில்லாது திகழ திகழ நீயே பிரமமாய் பேரொளியாய்
தன் சுய மகிமை கொண்டு திகழ்வதே சாயுஜ்ய முக்தி நிலை என்பது. இது வெறும் வார்த்தை அல்ல, எனது சத்தியமான உண்மை அனுபவம். நான் அனுபவித்த ஆனந்த நிலையை வெறும் வார்த்தைகளாய் இவ்வளவுதான் உனக்கு உரைக்க இயலும். வார்த்தைகளற்ற நிலையை நான் வார்த்தையாடிக் கொண்டிருக்கிறேன் உனக்காக. நீயும் இந்நிலையை பெறுவாயாக. எனது அன்பு நிலை அருளாசி. நன்றே செய்க, நலமே பெறுக.